நீங்கள் முன்னெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தீங்க, துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து எந்த வேலையும் பார்க்கவே மாட்டாருன்னு சொல்லிட்டு. இப்போ 2 நாளாக மழை அடித்து ஊற்றிக்கிருக்கு சென்னையில். எங்கெல்லாம் மழை நீர் தேங்குதோ அங்கெல்லாம் போய் ஆய்வு பண்ணி அவரோட களப்பணியை அற்புதமாக ஆற்றி கொண்டிருக்காரு சார். வரவேற்கிறேன். இதுபோல் உதயநிதி அவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம், மக்களின் விருப்பம், முதலில் அவரது குடும்பத்தினரின் விருப்பம். இது போல் விடிய விடிய மக்களுக்கு பணியாற்றினால் நிச்சயமாக மக்கள் உதயநிதியும் ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள். அதை விட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் நோண்டிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன நடக்குன்றது தெரியும், பிரச்சனை ஆகிடும். ஏதாவது தவறுதலாக கைப்பட்டு ஹேக் ஆகிடுச்சான் அக்கௌண்ட்லாம் உருட்டாதீங்க தெரியும் என்ன. அதனால் இப்படி ஒரு தொடர்ந்து மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்பதைத்தான் விரும்புகிறார்கள். ஏனென்றால் அவர் நாளை ஒரு கட்சியை வழிநடத்த இருக்கிறார். அதற்காக தன்னை தகவமைத்து கொள்ள வேண்டும், தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போது இந்த ஆய்வுகளை எல்லாம் செய்கிறார்கள். சென்னை நகரில் இந்த 2 நாளாக பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழையில் ஏறக்குறைய அனைத்து சாலைகளும் மெயின் ரோட்ஸை தவிர இன்டீரியர் ரோட்ஸ் எல்லாமே மிகுந்த சேதாரத்திற்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். வரக்கூடிய காட்சிகள் நமக்கு தெரிவிக்கிறது. தண்ணீர் பல இடங்களில் வாட்டர் லாகிங் இருக்குது. அண்டு போரூர், குரோம்பேட்டை போன்ற இடங்கள் எல்லாம் நிறைய தண்ணி தேங்கி நிற்கிது. வாகனங்கள் சிரமப்படுது. வேளச்சேரி போன்ற பகுதிகளில் வீடுகளுக்குள் நீர் புகுந்து விட்டது என்று செய்திகள் வருகின்றது. இது தொடக்கம். இப்போ தான் பருவமழை தொடங்கியிருக்கு. இந்த நவம்பர் இறுதியில் தமிழகம் என்னென்ன சேதங்களை சந்திக்கப் போகிறதுன்றதை நம்ம பார்க்கத்தான் போகிறோம். ஏறக்குறைய 5000 சொச்சம் கோடியை மழைநீர் வடிகாலுக்காக செலவிட்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இவர்கள் எந்த லட்சணத்தில் செலவிட்டிருக்கிறார்கள் என்பதை 24 மணி நேரத்தில் இவர்கள் டெண்டர் விட்டப்பவே பார்த்தோம். அது ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ஒர்க்கு தான். அது 24 ஹவர்ஸில் எதுக்கு இப்படி டெண்டர் விட்டீங்க? இதெல்லாம் என்னென்னா இந்த தண்ணி தேங்கிறது அதோடு தான் தொடர்புபடுத்தி பார்க்கணும். ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் போட்டுறீங்க, 24 ஹவர்ஸில் டெண்டர் விட வேண்டிய அவசியம் என்ன? தொடர்ந்து மீண்டும் மீண்டும் அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ஒர்க்கு பண்ணக்கூடியவங்க உயர்நீதிமன்றத்தை அணுகினாலும் என்கிட்ட பேசுகிற கான்ட்ராக்ட்லாம் புலம்புறாங்க. சார் முடியாது சார், இவங்ககிட்ட எங்களால் மல்லு கட்ட முடியாதுன்றாங்க. அண்ட் 24 ஹவர்ஸில் நீங்கள் டெண்டர் போடும்போதே அந்த டெண்டரில் நீங்கள் செட்டிங் பண்ணி தான் போடுறீங்கன்றது ஊருக்கே தெரியுது. அப்போ என்ன மாதிரியான வேலைகள் அங்கே நடந்திருக்கும்? அதோட நீட்சி தான் இப்படி தண்ணி தேங்க. இதெல்லாம் ஒழுங்காக கவனிக்காமல் விட்டு சார் போய் கலாய்வு பண்ணி என்ன சார் பிரயோஜனம்? அதுதான். இப்போ நீங்கள் இந்த கலாய்வு செய்வதே புகைப்படம் எடுத்து உங்களது சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு விளம்பரம் தேடுவதற்காக மட்டும்தான் என்று தான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆய்வை நீங்கள் எப்போங்க பண்ணியிருக்கணும்? மழை வந்த பிறகாங்க மழை நீர் வடிகால் ஆய்வு பண்ணுவீங்க. நீங்கள் எப்போ பண்ணணும்? இந்த வருஷம் அக்டோபரில் மழை வருன்றது தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த வாட்டி என்ன புதுசாக வருதா? கோடை மழை போல் திடீரென்று பெய்த மழையாது. ஒவ்வொரு வருடமும் 90% பணிகள் முடிவடைந்து விட்டன. 1 சென்டிமீட்டர் தண்ணி தேங்காது, 1 மில்லிமீட்டர் தண்ணி தேங்காதுன்ட்டு நேரு பேட்டி கொடுக்குறாரு, மேயர் பிரியா பேட்டி கொடுக்குறாங்க, உதயநிதி பேட்டி கொடுக்குறாரு. தயார் நிலையில் இருக்கிறோன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி புந்துச்சு, நீங்கள் தயார் நிலையிலேருந்து என்ன பிரயோஜனம்? ஸோ இது எல்லா வகையிலும் இயற்கை. இந்த ஆட்சி மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதற்கான வேலைகளை செய்கிறது என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போது தான் தொடங்கி இருக்குது. மக்களுடைய கடுமையான கோபம் இந்த ஆட்சியின் மீது தொடங்கப் போகிறது. 2 வருஷம் முன்னாடி ராயபுரம் மற்றும் அந்த வடசென்னை பகுதிகளில் 3 நாட்களாக தண்ணீரில் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஈக்காக்கா இல்லை, சோறு சாப்பிட்டாங்களா, குடி தண்ணீர் இருக்கான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நம்ம போய் ஆய்வு பண்ணிட்டு வந்தோம். இப்போதும் அதைவிட கடுமையான நெருக்கடியை தமிழகம் சந்திக்க இருக்கிறது. இந்த அரசாங்கம் எப்படி வேலை செய்திருக்கிறது, எப்படி செய்ய போகிறது என்பதை பார்க்கத்தான் போகிறோம். அவர் 2020 அன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மலைக்கு வந்து சென்னை வந்து இரையாகி கொண்டே இருக்குது, அதுக்கு ஒரு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸலில் பதிவுலாம் போட்டார் சார். போட்டார். யாரை டேக் பண்ணியிருந்தார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படி பண்ணியிருந்தாருன்னா சந்தோஷம். சிஎம்ஐ டேக் பண்ணி கேட்டிருக்காருன்னு பாரு. இந்த ஹேண்டில் எடுத்து பாரு, அந்த ட்வீட் எடுத்து பாரு. யார் சார்? ஐஷு டிஏஎல். ஐஷு டிஏஎல்னா அது ஒரு ஹேண்டில். யாரோட ஹேண்டில் அது தெரியலையே சார். நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களுக்கு சார் இதில் அதை தான் நானும் கேட்குறேன். உள்ளாட்சித்துறை அமைச்சரா, மாநகராட்சி மேயரா, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் கமிஷனரா, ட்ராட் போர்டு சேர்மேனா? புத்தி எப்படி இருக்குது தெரியுதா? இங்கே ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர். அப்போதே இளைஞர் அணிக்கு வந்து விட்டார் என்று நினைக்கிறேன் 20. யாரைப்பா அட்டாக் பண்ணுறீங்க? இப்போ இருக்குது அந்த ட்வீட்டு. யாரை அட்டாக் பண்ணுறீங்க? தனியாக விவாதிச்சுக்குங்க, பொது வெளியில் விவாதிச்சுப்பீங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி தேங்கி, இதற்கு தீர்வே கிடையாதா என்று அன்று அங்கலாய்த்தீர்களே. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, உங்களுக்கு அதிகாரம் வந்த பிறகு நீங்கள் இதற்கு தீர்வு கண்டிருக்க வேண்டுமா வேண்டாமா? மாட்டிக்கினீங்களா இன்றைக்கி? எல்லா இலக்கும் மாட்டிக்கிட்டார், இன்ஸ்டாகிராம்லேயும் மாட்டிக்கிட்டார், எல்லா இலக்கும் மாட்டிக்கிட்டாரு சார். சோஷியல் மீடியா நெவர் ஃபர்கெட்ஸ். புரியுதா? எடுத்துட்டாங்களா இன்றைக்கி? தீர்வு கண்டிங்களான்னு இன்னும் என்னால் நம்ப முடியல. எதுக்கு நீங்கள் ஐஸ்வர்யா ராஜேஷ் எதுக்கு டேக் பண்ண? நீ சொல்லு. ஏதாவது ஃபேக் ட்விட்டாக இருக்க போகுது சார். செக் பண்ணிட்டேன். ஏன்னா எதுவும் பொது நிதி தருவாங்க, அதை வச்சு ஒரு எதுவும் காசு இல்லையா? உங்கள்கிட்ட காசு இல்லையா? உங்கள் காசில் தான் அந்த பொண்ணு நடிக்குது படம்.
தெரிஞ்சுங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படிப்பட்டவர்களிடம் நாடு சென்றால் என்ன ஆகும் என்பதை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2 நாளைக்கு மழைக்கே சென்னை தாங்கலையே சார். ஃபுல்லாக எல்லா பக்கமும் தண்ணி நின்றுச்சு. வேலையே செய்யலப்பா அவங்க, வேலையே செய்யலை. அப்போ அந்த 5032 கோடிக்கு என்ன தான் சார் பண்ணாங்க? போட்டு இந்த மாதிரி 24 ஹவர்ஸ் டெண்டர் போட்டு பில் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு இதுதான் சென்னை. நீங்கள் அதுவும் இந்த பருவநிலை மாற்றம் காரணமாக திடீர்னு பேய் மழை பெய்யுது, மேக வெடிப்பு என்று வேறு சொல்கிறார்கள். தாங்கலை. அப்படி இருக்கும்போது அந்த இயற்கையான நீரோட்டத்தை நோண்டலாமா? இன்றைக்கி இந்த நதிகள் எல்லாம் அப்படியே இருக்கும்போதே இவ்வளவு சிக்கலை சந்திக்கிறோம். நீங்கள் போய் பரந்தூர் ஏரி மேலே போய் ரன்வேயை போட்டிங்கன்னா அந்த தண்ணி எங்கே போகும்? அங்கிருந்து அந்த நீர் வடிந்து பக்கிங்காம் கால்வாயில் வந்து அடையாறு வழியாக கடலில் கலப்பது தானே அந்த இயற்கை நீரோட்டம். அதுக்கு மேலே அந்த ஏரி மேலே போய் நீங்கள் சிமெண்ட்டுலாம் போட்டு மூடி ரன்வேயை வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணி எங்கே போகும்? தென் சென்னை முழுக்க நாசமாயிடும். இதைத்தானே சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், பொறியாளர்கள் அத்தனை பேரும் வலியுறுத்துகிறார்கள். நீங்கள் ஏர்போர்ட் கட்டுறீங்க, ரைட்டு, நீங்கள் தான் ஒரு கமிட்டி போடுறீங்க. மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் நீர்நிலைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னன்ட்டு அந்த விமான நிலையத்துக்காக நீங்களே ஒரு கமிட்டி போடுறீங்க. ஏன் இந்த அறிக்கை இது வரைக்கும் வெளியிடல? மச்சேந்திரநாதன் கமிட்டியோட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸு அவர்களுடைய வேலை பரந்தூர் பசுமை விமான நிலையம் வருவதால் நீர்நிலைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன, அவ்வளோதான். ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டீங்க? ரிலீஸ் பண்ண மாட்டேங்குவீங்க. ஜென்மத்துக்கு நீங்கள் ஏர்போர்ட் கட்ட முடியாது. உங்கள் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்டுக்காக சென்னை நகரமே அழிந்தாலும் பரவாயில்லை என்று தானே உங்களது தொழில்துறை அமைச்சரும் இந்த அதிகாரிகளும் அத்தனை பேரும் திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மழை முடியட்டும், பரந்தூர் ஏர்போர்ட்டுன்னு வாயை திறந்தால் ஜனம் கல் எடுத்து அடிக்கும். வேடிக்கை பாருங்க. நியூஸ்லேயே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார். இந்த நீர்நிலைகள்லாம் எவ்வளவு தண்ணி இப்போதைக்கு, அதாவது இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆகிருக்கு மழை பெஞ்சு, அதுக்குள்ளேயும் அதில் நிறையாலாம் தேங்கின மாதிரி போட்டிருந்தாங்க சார். தேங்கி இருக்கிறது, நீர்வரத்து அதிகமாக இருக்கிறது. மழை தொடங்குகிற இந்த சமயத்திலேயே செம்பரம்பாக்கம் ஏரியிலேருந்து தண்ணியை திறந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு ஏன்னா லோடு தாங்கணுன்ட்டு. இயற்கை கூட மோத முடியாது, போட்டி போட முடியாதுப்பா. இல்லை சார், அதை தூர்வாரி இருந்த நேரம் நிச்சயமாக செய்திருக்கலாம். எப்போது தூர்வார வேண்டும்? மழை தொடங்கிய பிறகா? போன வாரம் பார்த்தோம்ல, தாலியான் போயிட்டு வந்தார்னு சொன்னேன்ல, நைட்டு டார்ச் லைட் அடிச்சு பார்த்தாங்களா? எப்போயா பண்ணுறது இந்த வேலையை? இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சார். இவர் வந்து ஒரு நாள் வேறு இடத்துக்கு போயிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அதை அன்னன்னைக்கு ரிலீஸ் பண்ணிக்கிறாங்களோ அடுத்த நாள். இதுவும் நடக்கிறது. நீ தமாஷுக்கு சொன்னாலும் இதுவும் நடக்குது. தாய்லாந்து சென்று விட்டு தீபாவளி அன்று மதியம்தான் தமிழகம் வருகிறார். வந்த உடனே வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னு காட்டணுன்றதுக்காக அன்றைக்கி தான் போய் இந்த பொறியாளர்களை எல்லாம் அழைத்து கொண்டு இந்த கூட இந்த அயன் பண்ணுற தம்பி வர போயிருக்கார், ஃபேக்ட்ரி செக் டீம். அவருக்கு எதுக்கு என்ன வேலைன்னு தெரியல. அரசு அதிகாரிகள் போவார்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் போவார்கள், நீர்வளத்துறை அதிகாரிகள் போவார்கள், மாநகராட்சி அதிகாரிகள் போவார்கள். நீ ஃபேக்ட் செக் பண்ணுற பையன், உனக்கு என்ன வேலை? உதயநிதி கூட எப்படி ஒரு கேலி கூத்தாக இந்த அரசு நடக்கிறது என்று பாருங்கள். அது அரசு ஆய்வு, துணை முதலமைச்சர் நடத்தும் ஆய்வு. அதில் அயன் கார்த்திகேயனுக்கு என்ன வேலை? சரி, போய் வேகமாக ஆய்வு பண்ணாங்களா? சரின்னு முடிஞ்சிருச்சு. ஆய்வு பண்ணி அவரே ஃபோட்டோ போட்டுட்டார். திங்கட்கிழமையே அந்த புகைப்படங்கள் எல்லாம் போய் கையை எப்படி காட்டி ஒரு ஃபோட்டோ, இப்படி இடுப்பில் கை வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ, ரொம்ப சோகமாக ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கிற மாதிரி ஒரு 10 ஃபோட்டோ அவரே போட்டுட்டார். நேற்று மதியம் பத்திரிகையாளர்கள்லாம் எடுத்து இப்போதும் களத்தில் நிற்கிறார் என்று போட்டார்கள். என்னென்னா இந்த இன்ஸ்டா பஞ்சாயத்தை உருட்டுறதுக்கு, மாற்றுறதுக்கு. பழைய ஃபோட்டோ தானே, மொத்தமாக எடுத்து வச்சுக்கிறது, ஃபோனில் எடுக்கிறது தானே, அதை எடுத்துக்கலாம். சலிச்சு போச்சு ஜனங்களுக்கு இவங்களோட நாடகத்தை பார்த்து. இந்த மழையில் எவ்வளோ கோபம் வருது, ஜனங்களோட கோபம் வருதுன்றது மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இதையெல்லாம் உணர்ந்து தான் தலைமை முடிவெடுத்திருக்கிறதா இல்லையா என்பது தெரியவில்லை. இன்று தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு. தென் மாவட்டங்களுக்கான சட்டப்பேரவை வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை கனிமொழி அவர்களிடம் கொடுக்க தலைமை முடிவெடுத்திருக்கிறது என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. அந்த டாக்கு தலைமையில் போயிட்டுருக்கு அப்படின்றது நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அறிவாலயத்தில் கனிமொழி அவர்களுக்கு அறை ஒதுக்கியதாக இருக்கட்டும், அதற்கு பிறகு கட்சியில் அவர்களுக்கு இந்த கரூர் நிகழ்ச்சிக்கெலாம் அவங்கள தானே போய் செக் கொடுக்க சொன்னாங்க. இவர் துபாயிலேருந்து வந்துட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் இவங்க தான் செக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அங்கே என்னென்னா ஒரு 10 கோஷ்டி இருக்குது. அங்கே கீதா ஜீவன் ஒரு கோஷ்டி, மனோ தங்கராஜ் ஒரு கோஷ்டி, மெய்யநாதன் ஒரு கோஷ்டி, ஆளுகால் ஒரு கோஷ்டி வச்சுக்கிட்டு ஜோயல் ஒரு கோஷ்டி, இப்படி சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து எங்கள் கண்ட்ரோலில் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டே பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க, தென் தமிழகத்தில் அவங்க செல்வாக்காக இருப்பதால் நீங்கள் இதை பார்த்துங்கன்னு சொல்லிட்டு தலைமை, அதாவது பஞ்சாயத்து இல்லாமல் டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுனா கனிமொழி அவர்களிடம் இதை ஒப்படைப்பது தான் வழி என்றே தலைமை முடிவெடுத்திருப்பதாக தகவல் வருகின்றன. வேறு வழி இல்லாமல் காலம் எப்படி அவங்கக்கிட்ட பொறுப்பை கொண்டு போய் ஒப்படைக்குது பாருங்கள். எப்படியாவது ஒதுக்கி கட்டம் கட்டி தம்மாவை காலி பண்ணிடணும், டெல்லியை தாண்டிக்கிட்டு வராத என்று அவர்களை ஒதுக்கி வைக்கலாம் என்று தான் அந்த குடும்பம் முடிவெடுத்தது. ஆனால் இன்று கட்சியை காப்பாற்ற வேறு வழியின்றி அவர்களது உதவியை நாட வேண்டிய ஒரு சூழலுக்கு
காலம் அந்த கட்சியை தள்ளி இருக்கிறது. ஸோ அவங்கள புறக்கணிக்க முடியாது. அவர்களோட செல்வாக்கு கட்சியில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். தினமலரோட நியூஸும் அதோட நீட்சி தான். இளைஞரணியில் இருக்கவங்களுக்கு ஒரு 50 சீட்டு தரப்போறோம் அப்படிலாம் பேசி டாக் வந்துட்டு இருந்துச்சு சார். அடுத்த தடவை திமுக வரும்போது உதயநிதி அவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அவருக்கு கீழே ஒரு 50 ஆதரவாளர்கள் இருக்கணும், அதுக்கான அடித்தளத்தையும் போட்டுட்டு இருக்காங்கன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோமேங்க சார். அடித்தளத்தை எல்லாம் போடலாம் என்று இவர்கள் எத்தனிக்கிறார்கள். அடித்தளம் போட வேண்டும் என்று அந்நியார் விரும்புகிறார், துர்கா ஸ்டாலின் விரும்புகிறார். என்னோட ஆதரவாளர்கள் ஒன்று சிம்பிள்ப்பா, குறிஞ்சியில் உங்களுக்குன்னு அரசு வீடு ஒதுக்கிடுச்சு. ஒரு அரசியல்வாதியோட வீடு எப்போ பரபரப்பாக இருக்குன்னா எப்போவுமே வீட்டு வாசலில் 50 பேர் ஆதரவாளர்கள் அண்ணனை பார்க்கணும்னு சொல்லிட்டு கையில் ஒரு துண்டை வச்சுக்கிட்டு சால்வை வச்சுக்கிட்டு நிற்கணும். எனக்கு போய் பாரு ஈக்காக்க இருக்குது. அப்போ எப்படி உங்கள் ஆதரவாளர்கள் வருவாங்க? கனிமொழி அறிவாலயத்துக்கு போகிறாங்கன்னு சொன்னோன்னா நம்ம 40 பேர் நிற்பான். இந்த கோரிக்கைமா அந்த கோரிக்கை ஏதாவது ஒரு கோரிக்கை எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு எப்போவுமே கிரீவன்ஸ் இருக்கும் கட்சி தொண்டர்களுக்கு. நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணணும், கேட்கணும். ஒரு ஊருக்கு கூட்டத்துக்கு போனீங்கன்னா ஃப்ளைட்டில் இறங்கி அல்லது தனி விமானத்தில் போய் நேரடியாக ஹோட்டல் ரூமுக்கு போகிறீங்க, 5 பேருக்கு மேலே பார்க்க மாட்டேன்றீங்க. தொண்டர்கள் வருவான், கையை பிடிப்பான், வேர்வை நாத்தம் அடிக்கும், கட்டி பிடிப்பான், கை கொடுக்கணும்னு ஆசைப்படுவான். அண்ணே ஒரு 5 ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், உடனே ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னுட்டு ஒவ்வொருத்தராக எடுப்பாங்க. அண்ணே சரியாக உள்ள ஃபோட்டோ ஷேக் ஆகிடுச்சுன்னு திருப்பி எடுப்பாங்க. பொறுமையாக தான் இருக்கணும். அந்த சகிப்புத்தன்மையெல்லாம் இருந்தால்தான் நீங்கள் தலைவராக முடியும். நீங்கள் அந்த சட்டை கசங்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு நம்ம எப்படி ஆதரவாளர்கள் வருவாங்க? கூட இருக்கவங்க விரும்புகிறாங்க. இவர் முனைப்பு காட்டணும்ல, இவர் எதில் முனைப்பு காட்டுறாரு? சரி விடு. சார் 2016 2021 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த அந்த ஆட்சி காலகட்டத்தில் நடந்த டெண்டரில் முறைகேடு நடந்ததா இன்றைக்கி ஊழல் தடுப்பு பிரிவு வந்துட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க சார் புதுசாக. இது ஒரு புதிய வழக்கு. 17 அக்டோபர் அன்று இதற்கான எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது. தஞ்சையில் நடந்த சாலை பணிகள் தொடர்பாக என்று இந்த எஃப்ஐஆர் குறிப்பிடுகிறது. நெடுஞ்சாலைகள் துறையில் பணியாற்றிய செயற்பொறியாளர் திரு ஜெகதீசன், ஆர்ஆர் இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஜேஎஸ்வி இன்ஃப்ரா, கேசிபி இன்ஜினியர்ஸ், எஸ்பிகே அண்ட் கோ ஆகிய நிறுவனங்களின் மீதும் இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது அதிமுகவை முடக்க வேண்டும் என்ற திமுகவோட ஒரு திட்டத்தின் ஒரு பகுதி தான் இந்த எஃப்ஐஆர் என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த எஃப்ஐஆர் அவங்க பதிவு செய்யலாம். ஊழல் பண்ணியிருந்தாருன்னா அவரும் பதில் சொல்ல வேண்டும், வழக்கை எதிர்நோக்க வேண்டும். அதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் 4.5 வருடங்கள் கழித்து ஆட்சி முடிய 6 மாதம் இருக்கும் நேரத்தில் இந்த எஃப்ஐஆர் எதற்காக பதிவு செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதில் இந்த கட்டுமான நிறுவனங்கள் இருக்குல்ல, ஆர்ஆர் இன்ஃப்ரா, ஜேஎஸ்வி இன்ஃப்ரா, கேசிபி இன்ஜினியர்ஸ் அண்ட் எஸ்பிகே, இந்த நிறுவனங்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான நிறுவனங்கள் என்று அறியப்படுகின்றன. தேர்தலுக்கு நிதி உதவியும் இந்த நிறுவனங்கள் செய்யக்கூடும், அதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. தேர்தல் நெருக்கத்தில் இந்த நிறுவனங்களை குறிவைத்து அதிமுகவுக்கான தேர்தல் நிதியை முடக்க வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசோட திட்டம் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். என்னென்னா, நான் சொன்னது போல் இந்த கான்ட்ராக்ட் எல்லாமே 2019-20 காலகட்டத்தில் வழங்கப்பட்ட டெண்டர்கள். இது தொடர்பான தரவுகள், கோப்புகள் எல்லாமே திமுக அரசு கைவசம் இருக்கிறது. நாங்கள் எல்லார் மேலேயும் ஊழல் வழக்கு பதிவு பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. மே 21 ஆட்சிக்கு வந்துட்டீங்க. வந்ததுலேருந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ இப்போ பதிவு பண்ணுறீங்கன்னா உங்களோட நோக்கம் ஊழலை ஒழிக்கிறதுக்கா, அதிமுக ஒழிக்கிறதுக்கா? சட்ட ரீதியாக நீங்கள் பண்ணுங்கள், உங்களை யாரும் வேணான்னு சொல்ல. தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பதில் சொல்லிட்டோம். இப்போ ஏன் பண்ணுறீங்க? அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையை நீங்கள் பழி வாங்கிறதுக்கான ஒரு ஏஜென்சியை தானே நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. இவங்க இடி அப்படி தானே சார் சொல்கிறாங்க. அதுதான் அவங்க பண்ண மாட்டாங்களா? ஸோ இத்தனை முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சு எந்த வழக்கிலையும் முன்னேற்றம் இல்லை என்று அறப்போர் இயக்கமும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டிருக்கிறது. இந்த வழக்கெல்லாம் தீவிரப்படுத்தி தேர்தல் நெருங்குற நேரத்தில் அதிமுகவோட கிட்டத்தட்ட எல்லா முன்னாள் அமைச்சர்கள் மீதும் வழக்குகள் இருக்குது. அவர்களை தேர்தல் பிரச்சாரம் செய்ய விடாமல் முடக்குவதற்கான திட்டத்தின் ஒரு பகுதி தான் இந்த எஃப்ஐஆரும். இது ஜனநாயக விரோதம். நீங்கள் 4.5 வருஷம் உங்களுக்கு அவகாசம் இருந்துச்சு, எஃப்ஐஆரும் போட்டுட்டீங்க. ஒரு கேஸில் கன்விக்ஷன் ஆகுனீங்களா? ஒரு கேஸில் ட்ரையல் முழுசாக நடந்திருக்கா? நீங்கள் எப்படி டிவிஎஸ்சியை பழி வாங்கிறதுக்கான ஏஜென்சியாக பயன்படுத்துறீங்களோ அப்படி தானே இடி எதிர்க்கட்சியும் பயன்படுத்தும். அப்போ மட்டும் ஏன் குறை சொல்கிறீங்க? அமைச்சர்களை வேக வேகமாக நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்தின் மூலமாக இப்போது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஹியரிங், இப்போ நான் போயிட்டு வரேன்ல, அது மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு ஹியரிங் போட்டாங்கன்னா தேர்தல் வேலை பார்ப்பாங்களா, பிரச்சார வேலை பார்ப்பாங்களா, கோர்ட் அட்டன் பண்ணுவாங்களா? ஸோ இதுவும் திமுகவோட திட்டத்தோட ஒரு பகுதி. அவங்க தான் சொன்னாங்க ஊழல் பண்ணாங்கன்னா அவங்க மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போன்னு. ஆட்சிக்கு வந்தோடனே இதெல்லாம் செஞ்சுருக்கலாமே. அதைத்தாம்மா சொல்லிட்டு இருக்கேன் நான். ஏன் பண்ணலைன்னு கேட்குறேன். இந்த டிவிஎஸ் எப்பவும் இருந்துச்சுல்ல, டிவிஎஸ் என்ன அவ்வளோ யோக்கியமாக வேலை செஞ்சுட்டு இருக்கு? டாஸ்மாக் வழக்கு இடி விசாரிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே வேக வேகமாக அத்தனை எஃப்ஐஆர்களையும் மூடுகிறீர்களா?
பின்னி மில் கேஸில் சேகர்பாபு பேர் வருதுன்னு சொன்னோன்னே வேக வேகமாக அமலாக்கத்துறை விசாரணையை தடுப்பதற்கு அந்த வழக்கை மூடினீர்களா? அது ஏடிஎம்கே எம்பிலாம் இருக்காங்க, அதையும் மீறி அவங்க தப்பிச்சாலும் பரவாயில்ல சேகர்பாபு மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மூடினீங்களா எஃப்ஐஆரை? இப்போ மட்டும் விசாரிக்கிறீங்க.